வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. தேவனுடைய ஜனங்களே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைக்கு என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா இங்கே மாலை காற்று கரண்ட் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே தான் வேறு ஒன்றும் இல்லை, நெட்டும் கிடையாது எங்களுக்கு. ஆகவே இந்த நாளில் மறுபடியும் உங்களை தொடர்ச்சியாக சந்திப்பதற்கு 11வது எபிசோடில் உங்களை சந்திப்பதற்கு ஆர்டர் கொடுத்த கிருபைகளை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், எபிரேய சபைக்கு சில சபையை விட்டு விடுகிறது போல் நீங்கள் சபையை விட்டு விடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறது. உங்களுக்கு நான் டெய்லி நாங்கள் தியானிச்சிட்ருக்கோம். சபையை விட்டு விடுகிற ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணும். அதை தான் நான் சொல்லி நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறேன். கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். சரிங்களா? நீங்கள் இந்த நாள் தியானத்துக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு என்ன வந்துடுச்சான்? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். பாருங்க, சபைக்கு மிகுந்த துன்பம், சபையிலே சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமை. சரிங்களா? 3வது வசனம் பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபைக்கு வருகிற துன்பம், சபை பாழாக்கப்படுகிறது. சபையை கட்டுவது, சபையை இணைப்பது, சபையை நடத்துவது ஈஸினா கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு ஆத்மாவையும் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கு சேர்க்கப்பட்ட ஜனங்களை சிதறடிக்கிற ஒரு கூட்டம். அப்புறம் சபைக்கு வருகிற துன்பங்கள், மிகுந்த துன்பம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படி சபை இப்படி இருக்கிறனால சிலர் சபையை விட்டுறாங்க. நான் உடன்படுறேன். மிகுந்த துன்பம் வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சபையை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குண்ணா. அதுலேயும் நான் யோசித்து தான் பார்க்கணும். நம்ம வெறுமனே விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு, அவங்களுடைய நடைமுறைக்கு ஒத்து வரலைங்கிறதுக்காக விட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு நினைக்கக்கூடாது. சபைங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்குரிய நிர்வாகம் கிடையாது. ஒரு பொதுவான நிர்வாகம் தான் சபைங்கிறது. அங்கே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், தேவையுள்ளது இருக்கும், தேவையில்லாதது எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வச்சு தான் சபையை நடத்த முடியும். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு சபையை பார்த்தீங்கன்னா மிகுந்த துன்பத்துக்குள்ள ஒரு சபையாக நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் போகிற சபை துன்பங்கிறது வெறுமை, இல்லாமை, தரித்திரம், இப்படி தான் அந்த நீங்கள் யோசிக்கணும். மிகுந்த துன்பத்தை அனுபவித்த சபை. சரிங்களா? இன்னொன்று நீங்கள் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு, விரோதம் இல்லையா? சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவல், பயம். உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன்னை ஜெயிலில் போட்டுருவேன், நீ 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 சர்ச்சுக்கு போனாச்சுன்னா நான் வீட்டை விட்டு ஒதுக்கிடுவேன், என் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கிடுவேன், இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? ஆனால் இதற்காக, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக அவர்கள் சபையை இழந்தார்கள். இழந்தாங்க, எருசலேமை இழந்தார்கள், அந்த எருசலேமை இழந்தார்கள், சபையை இழந்தார்கள். ஆனால் என்ன நடக்க தெரியுமா? நீங்கள் அதைத்தான் நீங்கள் செய்யணும். ஒருவேளை நீங்கள் சபைக்கு நீங்கள் போகாத ஆளாக இருக்கலாம், சபையை விட்டு விடுகிற ஒரு மனிதராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார் என்றால் 4வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு போட்டோம். நீங்கள் சபையை விட்டு போயிட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கீங்களா?
சபை உங்களுக்கு மிகுந்த துன்பமான சபையில் நீங்கள் நெருக்கப்பட்டு சமாதானத்திலிருந்து சந்தோஷத்தை இழந்து அது நிற்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நீ சபையை விட்டு விலகிட்டீங்க, சபையை விட்டு பிரிஞ்சிட்டீங்க, சபையை விட்டுட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இயேசுவுக்கு சரியான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சபையை விட்டு சிதறி சபையை விட்டு விலகி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதனால் சிதறி போனவர்கள், சபையில் இல்லாதவர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுதான். நீங்கள் யாரையும் குறை சொல்லிட்டு கூடாது. என்ன பண்ணீங்க? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நீங்கள் செய்கிறீங்களா? சபைக்கு போகாமல் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு, மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு, நான் பரிசுத்தன், நான் நல்லவன், அவர்கள் தீயவர்கள் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்லுங்கள், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சபைக்கு போகாத ஒரு சபையை விட்டு விழுகிற ஒரு மனிதராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க. சபையை உருவாக்குங்க. நீங்கள் சபையில் இல்லை, சபையை விட்டு போயிட்டீங்க இல்லையா, சபையை ஒழுங்காக நீங்கள் விட்டுட்டீங்க இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு சபையை உருவாக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவன் மேலே ரொம்ப பிரியப்படுவார். சபை விட்டு வந்து கூட, சபை விட்டு விலகி கூட இந்த அம்மா இந்த ஐயா என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க, சபையை உருவாக்குறாங்க அப்படின்னு ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆகவே அப்படி ஊழியம் செய்யாதவங்க சபையை விட்டு விலகாதீங்க, சபைக்குள்ளே கிடங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள், பாதிப்பு வந்தாலும் சபை விட்டுறாதீங்க. ஆகவே இதை தான் பவுல் அப்போஸ்தலர் அங்கே சொல்லுகிறார், சில சபையை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுறாதீங்க, ஆனால் அது ரொம்ப உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த காலை நேரத்தில் நம் சபையை இழக்காதவர்களாய், சபையை விட்டு விடாதவர்களாய், சபையோடு கூட எப்பொழுதும் ஐக்கியம் கொடுக்குறவங்களாக இருக்க தேவன் நாமே உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. இந்த நாள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.